நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீன ராசிக்கான அடுத்த 15 நாட்கள் நம்ம பாசிட்டிவா எப்படி கொண்டு போணும்? அது கரியர்ல, ரிலேஷன்ஷிப்ல மற்றும் நமக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு சாராமன் நமக்கு தர இருக்காங்க. மேம், முதல்ல வந்து கடக ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் கரியர்ல அவங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்? எப்படி போகும் நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ கடக ராசி உங்களுக்கான கரியர் கார்ட்ஸ். ஸோ இவங்க வந்து வேலை ரீதியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஹானஸ்டியாக இருக்கணும், நேர்பட பேசு அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணணும், ஏதா இருந்தாலும் உண்மை பேசணும். அது அவங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இவங்க செஞ்சது எல்லாமே ஒரு ஃபெயிலியர்ஸை வந்து சந்திச்சிருக்கு, ஸோ அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த டைம்ல கூட இவங்க மனசுல பட்டதை உண்மையை வந்து பேசணும், நேர்மையா பேசணும், ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஒரு மதிப்பு, சன்மானம் அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ஸோ இப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாலுமே நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க செய்யற தொழில் தர்மத்தோட ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது. இது போத் பிசினஸ் அண்ட் ஒர்க் ரெண்டு பேருக்கும். ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு எப்படி இருக்கு, எப்படி கொண்டு போகும்? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப ஒரு இமோஷ்னலி இன்வால்வ்டாக இல்லாமல் கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இமோஷ்னலாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ அது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய 15 டேஸ் இவங்க அனுபவத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து என்ன முடிவுகள் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது இவங்க அனுபவத்துலேருந்து யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக சரியான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதனால் இப்போ எந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு ஃபேவராக வந்து மாறும் அப்படின்னு இருக்கு. ஸோ பாசிட்டிவாக நடக்கணும்னா அது இவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ், லக்கி கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், அண்ட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அடுத்ததாக இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வழிகாட்டக்கூடிய மெசேஜஸ் என்ன? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, மன உறுதியோடு இருக்கணும். உறுதி ரொம்ப முக்கியம். இப்போ எந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலுமே, இப்போ இவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலுமே, ஆனால் இவங்களுக்கான ஒரு டைம்னு கண்டிப்பாக வரும். இவங்களுக்கான அந்த நேரம் வரும்போது இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஃபேவராக நடக்கும். இவங்களை வந்து ஒரு ரெக்கக்னேஷன், இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டாலும். பட் அது வரைக்கும் இவங்க உறுதியோடு இருக்கணும். நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம உழைச்சதுக்கான ஊதியம் கிடைக்கும், இல்லை நல்லது செஞ்சதுக்கான நன்மைகள் நடக்கும் அப்படின்றது இவங்க உறுதியாக இருந்தால் மட்டுமே அந்த கரெக்டான டைமிங் அப்போ இவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. ஸோ பார்த்துச்சுக்கிற கடக ராசிக்காரர்கள் அடுத்த 15 நாட்கள் வந்து நீங்க எப்படி கொண்டு போகணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர்ல அப்படின்னு கிடைச்சிருக்க மெசேஜ். இதை நீங்க அங்கீகரிக்கிற வகையில ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸை தெரிவிக்கலாம். அடுத்ததாக நீர் ராசியில வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் அவங்க கரியர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். கரியர் எப்படி இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப் அண்ட் ஏஞ்சல் வழிகாட்டக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கான கரியர் கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்களுக்கு வந்து ஒரு புது விதமான கம்யூனிகேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிகேஷனில் ஒரு வகையான சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும். இவங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும். அதே மாதிரி இவங்க அந்த புது கம்யூனிகேஷன் வரும்போது இவங்க மனசுல இருக்கிறத வந்து கரெக்டாக வந்து பேசணும். ஸோ மற்றவங்க கைட் பண்ணுறதோ மற்றவங்க சொல்றதோ இவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்போ ஒரு டீலாக வைக்கக்கூடாது. இவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, மனசு எது சரின்னு சொல்லுதோ அந்த விஷயங்களை மட்டும் இவங்க டிமாண்ட் பண்ணணும், ஒரு டீலிங்ஸாக வைக்கணும். அதை மட்டும் இவங்க பேசணும் அந்த புது விதமான கம்யூனிகேஷன்ல. ஏன்னா புதிய விஷயங்களுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும்னா ஸோ இவங்க மனசுல படுறதை மட்டும், இவங்க மனசு சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி அவங்க பேசணும் அப்படின்றது மெயினான ஒரு கைடன்ஸா இருக்கு. ஓகே, அடுத்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்க்கும் போது கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் இவங்களுடைய பர்சனல் லைஃபுக்காக இவங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னா மனசு வந்து நல்ல விதமா இருக்கும். இல்லைன்னா மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 15 டேஸ் மட்டும் ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிட்டு
மற்ற விஷயங்களை பத்தி யோசிச்சாங்கன்னா, அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அவங்களுக்கு ஆழ் மனசுல ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இவங்க ஐசோலேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 15 டேஸ் ரிலேஷன்ஷிப் சார்ந்து பெருசா எந்த ஒரு விஷயங்களும், ஆக்ஷன்ஸும் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான கலர்ஸ் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் வழிகாட்டக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், இவங்களுக்கு பெட்டரான விஷயங்கள் நடக்கணும், லைஃப்ல பெட்டரானதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு இவங்க ஒரே விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும், மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ யாரா இருந்தாலும், யார் இவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சிருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு ஏமாற்றம் கொடுத்திருந்தாலும் மன்னிச்சு கடந்து போக கத்துக்கணும். ஸோ அப்படி இந்த 2 விஷயத்த பண்றாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா இவங்களுக்கு அதை விட பெட்டரானதெல்லாம் இவங்க லைஃப்ல கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸும் அது ரொம்ப ரொம்ப கண்டிப்போட கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே. பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசிக்காரர்கள் ரெட் கலர் ஹார்ட்டின்னு கொடுத்து கமெண்ட்ஸ்ல உங்களுடைய விஷயத்தை தெரிவிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படிங்கறத பத்தி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீர் ராசியில இறுதியா வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மீன ராசி இவங்களுக்கான கரியர் கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வேலை ரீதியா, தொழில் ரீதியா அடுத்த 15 டேஸ் வந்து நல்ல ஒரு இவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இவங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். இவங்க பிசினஸ்ல இருந்தா கூட மேற்கொண்டு பிசினஸை நல்ல விதமா ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், டெவலப் பண்றதுக்கும் இவங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். தைரியமா சில காரியங்கள்ல ஈடுபடுறதுனால நல்ல ஒரு அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த வரைக்கும் இவங்க மன ரீதியா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது, ஸோ அதை சரி செய்யறதுக்கு இவங்க முயற்சி செய்யணும். இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அதற்கான ஒரு ப்ராசஸை இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்புகள், ஒரு பிளவுகள் இதெல்லாம் சரியாயிடும். சரியாகிறதுக்கான வாய்ப்புகளாவது உருவாகும். ஸோ அப்போ இப்போ பிரேக்கப்ல இருக்கு, ஒரு மாதிரியான மனஸ்தாபத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அதை சரி செய்யறதுக்கு இவங்க அதுக்கான முயற்சியில இறங்கணும் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 15 டேஸ் அது யாருடைய ஒரு சஜஷன், அட்வைஸ் இல்ல சப்போர்ட் இல்லாம இவங்களா முன் போயிட்டு அதை கிளியர் பண்ண பார்க்கணும். ஓகே. என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்க வந்து ரெட் அண்ட் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 2 கலருமே அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா அண்ட் வந்து சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஓகே. ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜஸ் என்ன உங்களுக்கு? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். ஸோ ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மனதால ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் வந்து ரெக்கவர் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாதிப்புகள்ல இருந்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தாலும், இந்த மாதிரியான இமோஷனல் சார்ந்த பாதிப்புகள் இருக்கிறதால அதை அவங்க பிக் பண்ணாம கூட இருப்பாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அவங்க லைக் ஒரு விதமான ஹீலிங் இல்லை ரெக்கவரி ப்ராசஸ் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும், கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும், அதனால ஒரு நன்மை அடையிறதுக்கும் ஒரு வாய்ப்பா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. பார்த்துட்டு இருக்கிற மீன ராசிக்காரர்கள் கிரீன் கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸை தெரிவிக்கலாம். ஸோ நீர் ராசிக்கான கடகம், விருச்சிகம் மற்றும் மீனத்துக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் அடுத்த 15 நாளைக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.